வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோவில் நாம ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேசல் வெர்ப் பார்க்க போறோம். ஆனா டே டு டே கான்வர்சேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காத்து கருப்பு, அதுக்கப்புறம் பூச்சி, டிசீசஸ் இத பத்திலாம் பேசுறப்போ நம்ம வந்து ரொம்ப காமனா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அண்டாது, அண்ட விடாது இந்த மாரி சொல்லுவோம். இந்த கயிறு கட்டிக்கோ, காத்து கருப்பு அண்டாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாசனைக்கு கொசு அண்டாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இத டெய்லி குடிச்சா நோய் நொடி அண்டாது அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் வார்ட் ஆஃப். இந்த வார்ட் ஆஃப் அப்படின்றப்போ இத வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ அண்டாது, நெருங்க விடாது, பக்கத்திலேயே வராது, அந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு தான் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து டிசீசஸ் பத்தி பேசுறப்போ, நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகள், பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பத்தி பேசுறப்போ, அப்புறம் நம்ம சூப்பர்ஸ்டிஷன்ஸ் நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். ஸோ இத பத்திலாம் பேசுறப்போ, நம்ம வந்து இந்த வேர்ட் ஆஃப ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இதோட அர்த்தத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஷீல்டு மாரி, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ற எல்லா இடங்கள்லயும் தான் இந்த வேர்ட் ஆஃப் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். நம்ம வந்து ஸ்போக்கன்ல இந்த மாரி இடங்கள்ல தான் வேர்ட் ஆஃப காமனா யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சம்பழம், மிளகாய் எல்லாம் தொங்க விடுறாங்க. எதுக்காக தொங்க விடுறாங்க? திருஷ்டி மற்றும் துரதிர்ஷ்டம். நம்மளை அண்டாமல் செய்ய மக்கள் எலுமிச்சை மற்றும் மிளகாயை தொங்க விடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள் எதை செய்கிறார்கள்? எதற்கு? இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்களான்னா, சப்ஜெக்ட், வெர்பு, என்ன செய்றாங்க? எதுக்காக? இந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ பீப்பிள் தொங்க விடுகிறார்கள். அதனால ஹேங். ஜெனரலா எப்பவுமே அப்படின்றதுனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஸோ பீப்பிள் ஹேங் வாட்? லெமன் அண்ட் சில்லி. எதுக்காக? திருஷ்டி மற்றும் துரதிர்ஷ்டம் அண்டாமல் இருக்க. ஸோ இந்த அண்டாமல் இருக்க அதுக்கு தான் நம்ம டு வார்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிறோம். டு வார்ட் ஆஃப் த ஈவில் ஐ அண்ட் பேட் லக். திருஷ்டின்றதை ஈவில் ஐன்னு சொல்லுவோம். ஸோ பீப்பிள் ஹேங் லெமன் அண்ட் சில்லி டு வார்ட் ஆஃப் த ஈவில் ஐ அண்ட் பேட் லக். ஈஸியா இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்? ஸோ இந்த மாதிரி கண் திருஷ்டி, காத்து கருப்பு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் சொல்லுவோம். இப்போ காத்து கருப்பு அண்டாமல் இருக்க அவன் தாயத்து போட்டிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எது போட்டிருந்தாலும் வேர் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அதனால ஹி ஓர் வாட்? ஒரு தாயத்து. an amulet. எதுக்கு? காத்து கருப்பை அண்டாமல் செய்ய. டு ward of the evil spirits. He wore an amulet to ward of evil spirits. He wore an amulet to ward of evil spirits. கண் திருஷ்டி அண்டாமல் இருக்க, கண் திருஷ்டி படாமல் இருக்க எப்படி வேணா வச்சுக்கலாம். அவ தன் காலில் கருப்பு கயிறு கட்டியிருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவள் கட்டியிருக்கிறாள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால ஷி வேர்ஸ் தான். அதே தான் நம்ம திரும்ப சொல்றோம். ஷி வேர்ஸ் என்னது? அ பிளாக் த்ரெட். எங்க கட்டியிருப்போம் அதை நம்ம? காலில் அப்படிங்கிறப்போ கொலுசு போற இடத்த நம்ம ஆங்கிள்னு சொல்லுவோம். அதனால அரவுண்ட் ஹர் ஆங்கிள். எதுக்காக? கண் திருஷ்டி, ஈவில் ஐ, டு ward of the evil eye. She wears a black thread around her ankle to ward off the evil eye. She wears a black thread around her ankle to ward off the evil eye. கண் திருஷ்டி படாமல் இருக்க, கண் திருஷ்டி அண்டாமல் இருக்க அம்மாக்கள்லாம் தங்களுடைய குழந்தைங்களோட கன்னத்துல கருப்பு பொட்டு வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஜென்ரலா தான் சொல்ல போறோம். அதனால மதர்ஸ் சப்ஜெக்ட். வைக்கிறதுன்றத இந்த இடத்துல புட் அப்படி வச்சு தான் சொல்றோம். அதே மாதிரி இந்த பொட்டுன்றத பிந்தி, டாட், மார்க் இப்படி நிறைய விதமா அவங்க சொல்லுவாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நாம வந்து பிளாக் மார்க்னா ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அதனால பிளாக் டாட்னே வச்சுக்கலாம். ஸோ வைப்பார்கள். மதர்ஸ் புட் அ பிளாக் டாட். எங்க? கன்னத்துல. நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் சொல்லி அது மேல அப்படின்னா நம்ம பொதுவாக ஆன் என்ற ப்ரப்போசிஷனை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் தேர் சைல்ட்ஸ் சீக்ஸ். எதுக்கு? பழக்கம் போல. திருஷ்டி அண்டாமல் இருக்க. டு ward of the evil eye. Mothers put a black dot on their child's cheeks to ward of the evil eye. இப்போ இவ்வளோ நேரம் இந்த கண் திருஷ்டி, காத்து கருப்பு அண்டாம அந்த மாதிரி சென்டென்சஸ் சொன்னோம். இப்போ நம்ம டிசீசஸ். நல்ல சத்தான உணவு சாப்பிட்டா நோய் நொடி அண்டாது. நோய் நொடி பக்கத்திலே வராது. இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ சத்தான உணவு சாப்பிடுவது நோய் நொடியை அண்ட விடாமல் செய்யும். அப்படிதான் நம்ம இந்த சென்டென்ஸை சொல்ல போறோம். ஸோ சத்தான உணவு சாப்பிடுவது ஜெரண்ட் ஃபார்ம்ல சொல்ல போறோம். அப்ப ஈட்டிங் ஹெல்தி ஃபுட். வரவிடாது, அண்ட விடாது, வாட்ஸ் ஆஃப் எதை? டிசீசஸ். ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்
wards of diseases. Eating healthy food, wards of diseases. தொண்டை வலி வராமல் இருக்க அவ மூலிகை தேநீர் குடிக்கிறாள். ஒரு விஷயத்த ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு ஷீல்டு மாரி யூஸ் பண்றோம். எல்லா இடங்கள்லயுமே நீங்க வார்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அதுலயும் டிசீசஸ்க்கு குறிப்பா நம்ம வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அவள் மூலிகை தேநீர் குடிக்கிறாள். இத மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லப் போறோம். அதுக்கப்புறம் இதை செய்வதற்காக, இதற்காக அப்படிங்கிற பார்ட்ல தான் நம்ம வந்து வார்ட் ஆஃப் வச்சு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவள் மூலிகை தேநீர் குடிக்கிறாள். எப்பவுமே அது ஜெனரலாவே பண்ணுவா அப்படின்றதுனால she drinks herbal tea to ward off sore throats. She drinks herbal tea to ward off sore throats. பூண்டோடைய வாசனை பூச்சிகள் மற்றும் வண்டுகளை அண்ட விடாது, நெருங்க விடாது, பக்கத்திலே விடாது. எப்படி சொல்ல போறோம்? ஸோ பூண்டோடைய வாசனை, the smell of garlic. அதை வந்து அண்ட விடாது, விரட்டிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோம். wards off. எதை pests and insects. The smell of garlic wards off pests and insects. பயிர்களை பறவைகள் அண்டாமல் தடுக்க விவசாயிகள் சோளக்காட்டு பொம்மைகளை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஜென்ரலா ஃபார்மர்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுனால சிம்பிள் ப்ரெசிடென்ஸை யூஸ் பண்ண போறோம். அப்ப ஃபார்மர்ஸ் யூஸ் ஸ்கேர்க்ரோஸ். சோளக்காட்டு பொம்மைங்கிறத நம்ம ஸ்கேர்க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதற்கு? டு வார்ட் ஆஃப் பேர்ட்ஸ். பறவைகளை அண்ட விடாமல் தடுக்க. டு வார்ட் ஆஃப் பேர்ட்ஸ். எதுலேருந்து? பயிர்கள்லேருந்து. ஃப்ரம் தேர் கிராப்ஸ். Farmers use scarecrows to ward off birds from their crops. இப்போ வேப்பிலையை எரிக்கிறது கொசுக்களை அண்ட விடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்களான்னா இப்படி செய்வது இதனை தடுக்கும், இதனை அண்ட விடாது, நெருங்க விடாது, இந்த மாதிரி இடங்கள்ல ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம அப்படியே வேர்ப்ஸா யூஸ் பண்றோம். இப்போ பேர்னிங் நீம், வேப்பிலையை எரிப்பது, ஜெரண்ட். பேர்னிங் நீம், அண்ட விடாது, வார்ட்ஸ் ஆஃப். எதை? மஸ்கிட்டோஸ். Burning neem wards off mosquitoes. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு, டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் அந்த காத்து கருப்பு வராமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரிலாம் நம்ம சொன்னோம். இப்போ நம்ம பர்சனுக்கு சொல்ல போகிறோம். அத்துமீறி நுழைபவர்கள் உள்ளே வராமல் தடுக்க, அவர்களை விரட்ட பாதுகாப்பு காவலர் விசில் ஊதினார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ விசில் ஊதினார், ப்ளோ, பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ. அப்போ the security guard blew the whistle to ward off intruders. The security guard blew the whistle to ward off intruders. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கும் நம்ம வார்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் ரொம்ப காமனாக நாம பெஸ்ட், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் டிசீசஸ் இதுக்கு தான் நம்ம வார்ட் ஆஃபை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நோயோ, இந்த மாதிரி கண் திருஷ்டி, இந்த மாதிரியான விஷயங்களோ, இல்லை பூச்சிகளோ அண்ட விடாமல் செய்ய, வராமல் செய்ய, அதை தடுக்கும் பொருட்டு நான் இதை பண்ணேன் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம வார்ட் ஆஃப் யூஸ் பண்ணோம். இந்த சென்டென்சஸை அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் செய்யும், அண்ட விடாமல் செய்யும். செடிகளுக்கு நோய் அண்டாமல் அப்படி இருப்பதற்காக தோட்டக்காரர் சில ஆர்கானிக் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாமா? ஸோ இந்த மருந்து, திஸ் மெடிசின் வார்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். தோட்டக்காரர் இயற்கை உரத்தெளிப்பான்களை பயன்படுத்துகிறார். இதுதான் நம்ம சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட். அப்போ த கார்டனர் யூசஸ் ஆர்கானிக் ஸ்ப்ரேஸ். எதுக்கு? செடிகளுக்கு நோய் அண்டாமல் இருக்கு. டு வார்ட் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம வார்ட் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.